வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறலாம். நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக அதிரடி. என்னப்பா திமுகவுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்முடைய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் அதிரடியாக பொது மேடையிலேயே அறிவித்திருக்கின்றார். இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆரோக்கியமான உறவில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் காங்கிரஸை இனிமேலும் நம்மளால சமாளிக்க முடியாது, பேராசைப்படுறாங்க. அதனால காங்கிரஸ் வந்தா வரட்டும், வராட்டா போட்டோம் அப்படின்னு மீண்டும் சீண்டி இருக்கின்றார் நம்முடைய ராஜ கண்ணப்பன். திமுக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸை மீண்டும் சீண்டிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன், வந்தால் வரட்டும் வராவிட்டால் போகட்டும், கூட்டணியை நம்பி திமுக இல்லை என்று பேச்சு. நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தா வரட்டும், வரலனா போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகளை நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். முதலமைச்சர் சொல்லாம இப்படி எல்லாம் அவரால் பேச முடியுமா? இதே ராஜ கண்ணப்பன் தான் 67க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடிந்ததா அப்படின்னு கேட்டாரு. காங்கிரஸ்ல 2-3 பேர் இருக்கிறான், உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ படிப்படியாக காங்கிரஸுக்கு எதிராக கடுமையான குரல்கள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவாலே பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியல. தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கூட்டணின்னு வச்சுங்களேன், 2 பக்கம் விட்டு கொடுக்கணும். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கமும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த பாருங்க, ஒன்று ஆட்சியில் பங்கு கிடையாது, அதிக தொகுதிகள் தரும். ஆனால் 22ஆம் தேதியிலிருந்து தான் பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறோம், அதுக்கு ஒரு குழுவும் போட போகிறோம். ஸோ பேச்சுவார்த்தையின் போது எந்த அளவுக்கு நியாயமாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அதிகமான தொகுதியை பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான தொகுதியை பிரித்து தருவோம். ஆனால் அவசரப்பட்டா வேலைக்கு ஆகுமா? ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் கருத்து கணிப்படுத்தி சொன்னாங்களோ தெரியல. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கட்சி தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் மூலமாக மெசேஜ் அவ்வப்போது சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏற்கனவே தளபதி அவர்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பாக பேசிட்டே இருக்காருயா, அதிக தொகுதி கேட்டுட்டே இருக்காருயா, ஆட்சியில் பங்கு கேட்டுட்டே இருக்காருயா, அந்த ஆளுக்கெல்லாம் இதோட எம்பி சீட்டே கொடுக்க கூடாது, தலைமை கிட்ட சொல்லி நாம மதுரை தொகுதியில் தலை காட்டாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் தொடர்பாக தளபதி அவர்கள் கருத்து தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஒரு தொகுதியில் 2000-3000 ஓட்டு இருக்குமா? ஒரு தொகுதியிலே அவனுக்கு இல்லாத கொள்ளாதெல்லாம் பண்றானுங்கய்யா. இல்ல இதே மாநகராட்சியில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பூத் ஏஜென்டாவது போட முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தகுதி என்ன தெரியுமா அப்படின்னு திமுக காரங்க காங்கிரஸுக்கு புரிய வைக்க பார்த்தாங்க. ஆனா அப்போதும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை. இவனுங்க திருந்த மாட்டானுங்களே, நாங்க காங்கிரஸ் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ராஜகண்ணப்பன் மூலமாக தெரியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி 67க்கு பிறகு உங்களால் ஆட்சிக்கே வர முடியலையா அப்படின்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, 67லாம் காங்கிரஸுக்கு அசைக்க முடியாத செல்வாக்கு இருந்தது. ஆனால் அப்போ கூட கூட்டணி போட்டு திமுக வீழ்த்த முடியல. ஆனால் 67 எங்கே இருக்குது? இன்னைக்கு 2026 எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 59 வருடங்கள் ஆகி போய் விட்டது. 67 இல்லாத செல்வாக்கு 2026 வந்துடுச்சா? அதனால காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு 2-3 பேர் நம்மள உயிரை வாங்குறாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸும் இந்த பிரச்சனை கலப்பல. ஒரு 2-3 பேர் தான் பிரச்சனை கலப்பினே இருக்கிறான். அவன் வாயை மூட சொல்லுங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர்களே அவன் வாயை மூட சொல்லுங்க அப்படின்னு குறிப்பாளர் ராஜகண்ணப்பன் பார்த்தீங்கன்னா உணர்த்தினார். முதலமைச்சர் சொல்லாம ராஜகண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் பொது மேடையில் பேசவே மாட்டார். அப்படி முதல்வருடைய உத்தரவு இல்லாம பொது மேடையில் ராஜகண்ணப்பன் பேசியிருந்தார்னா அவர் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கும். அதே மாதிரி மதுரை மாவட்ட செயலாளரும் திமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் ஏயா உங்களால பூத்து கமிட்டியாவது போட முடியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு எங்கேயா ஓட்டு இருக்குது அப்படின்னு பேசுறான்னு வச்சுக்கோ. முதலமைச்சருடைய ஆசீர்வாதம் இல்லாம அவர் பேசுவாரா? ஸோ ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சி வாய முடிவு சும்மா இருங்க, இல்லை பேசுறவனையாவது அடக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடக்கிற மாதிரி தெரியல, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு RS பாரதி அவர்கள் களத்தில் இறங்கினார்.
காங்கிரஸ் கட்சியில எப்போதும் இப்படிதான் பேசிட்டே இருப்பானுங்க. அப்படி பேசலன்னா காங்கிரஸ் கட்சியே கிடையாது. ஏன் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியில ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்குது. எந்த கோஷ்டிய மாநில தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துவார். ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றானே அவனை சமாதானப்படுத்துதா, இல்ல ஆட்சியில பங்குலாம் வேணாம் அதிக தொகுதி கொடு அப்படின்னு பேசுறானே அவனை சமாதானப்படுத்துதா? ஒற்றுமையா இருக்க வேண்டும்டா அப்படின்னு சத்தியமூர்த்தி பவன்ல உட்கார்ந்து சத்தியம் செய்கின்ற போது ஒருத்தன் கையை பிடிச்சி அடிச்சுக்குவானுங்க. அந்த அளவுக்கு வேட்டையை கீழ்ச்சிவானுங்க. அவனுக்குள்ள 58 கோஷ்டி. அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்படி கோஷ்டி பூசல் இல்லாம இருந்தா காங்கிரஸா இது அப்படின்னு கேட்கின்ற நிலைக்கு போயிடும். அதனால காங்கிரஸ் என்றால் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு RS பாரதி முகத்திலே காரி உமிழ்ந்தாரு. அப்போதும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கல. ரெண்டாவது கனிமொழி அனுப்பி வச்சாங்க. ஆனா கனிமொழி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போய் பேசினாங்க. ஆனா ராகுல் காந்தி அதை சட்டம் பண்ணவே இல்லை. இன்னொரு கதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்முடைய வைகோ போய் ராகுல் காந்தி சந்திச்சிருக்கின்றார். கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வருது, பார்த்து செய்யுங்க அப்படின்னு வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட கண்டிப்பா பேசுவார். திமுக அனுப்பி வச்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கண்டிப்பா இந்த விஷயங்களை சொல்லி அனுப்பியிருக்கோம். ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும். ஆனா தமிழ்நாட்டில் உங்க கட்சிக்காரங்க அடாவடி பண்றாங்க, நியாயமா பேச மாட்டாங்க, வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முதலமைச்சரை பொறுத்தவரையும் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திமுக ஏத்துக்காது, காங்கிரஸே ஏத்துக்காது அப்படின்னு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது உடனடியா மாணிக்க தாக்கூரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்த ஆட்சியா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறாரு. 2006 மக்கள் தீர்ப்பு தந்தாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு அதை நாங்க செயல்படாம விட்டுட்டோம், செயல்படுத்தாம விட்டுட்டோம். அது எங்க தப்புன்னு சொல்லிவிட்டு முதலமைச்சருக்கு எதிராகவே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓவரா போறானுங்க காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் ஓவரா பேசுறானுங்க. என்ன ராகுல் பாத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு போய் நம்முடைய வைகோ அவர்கள் கண்டிப்பா பேசுவார். ஏன் போயிருக்காரு தெரியுமா? அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றாராம். என்ன புத்தகம் தெரியுமா? பார்லிமெண்ட்ல கர்ஜனை செய்திருக்கின்றாராம். அவர் கர்ஜனை எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராக தான் இருக்கும். அதையெல்லாம் தொகுத்து புத்தகமா போட்டிருக்கின்றாராம். இனிமே பார்லிமெண்ட்டுக்கு அவர்களால் போக முடியாது, எவனும் மேல எம்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படியே தந்தாலும் பிள்ளைக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அதனால நம்முடைய வைகோ போக முடியாது. அதனால பழைய நினைவுகளை கதையாக்கி புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாராம். புத்தகமா வெளியிட போறாராம். அதுக்கு ராகுல் காந்தி அழைச்சிருக்கிறார். அப்படியே வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் கழக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு வேண்டுகோளை வச்சுட்டு வருவாரு. ஆனால் இப்படி திடீர்னு கூட்டணிக்குள்ள இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், ஒழுங்கா வந்தா வரட்டும், வராட்டா போட்டோம். கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது. கூட்டணிக்காரனை அனுசரித்து போனோம்னு வச்சுக்கலாம் கட்சியே நடத்த முடியாது அப்படின்னு வந்து இன்னைக்கு ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசியிருக்கின்றார். இப்படி பேசின விஷயத்துக்கு கண்டிப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிர்வினை ஆற்றிக்கணுமா இல்லையா? ஆனா எதிர்வினை ஆற்றல. ஏன்னா ராஜகண்ணப்பனை எப்போதும் ஒரு பொருட்டாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க நினைப்பதில்லை போல இருக்குது. ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு கேட்கறவங்க யார் தெரியுமா? திமுக காங்கிரஸ் கூட்டணிய உடைக்க சதி செய்யறவன் தான் ஆட்சியில பங்கு கேட்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். உடனடியாக இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் தோழமையுடன் மக்கள் பணி ஆற்றுவதற்கு ஆட்சியில பங்கு கேட்டா கூட்டணி உடைப்பதற்கு சதின்னு யாராவது நினைச்சுக்குவானா மனசுல? ஏங்க வெற்றி பெறது நாங்க தேவையா இல்லையா? அப்போ 2 பேரும் இணைந்து மக்களுக்கு சேவை ஆற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சி ஜெயலலிதா 2016 அரசு கட்டில உட்காந்து இல்ல அந்த மாதிரி உட்காந்துக்குங்க. உங்ககிட்ட நாங்க பங்கே கேட்க மாட்டோம். ஆனா 2 பேரும் களத்துல போய் நின்று காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுமா என்று கையெழுத்து கும்பிட்டு கேட்ட பிறகு நம்ம 2 பேரையும் பார்த்து நம்மளுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், ஆட்சியில பங்கு கொடுன்னு கேட்கறது கூட்டணியை உடைப்பதா? தோழமையுடன் தானே கேட்கிறோம். அது மட்டும் கிடையாது. எங்க விஜய் கிட்ட பேசுறீங்களா? அதனால தான் வந்து திமுக நெருக்கடி கொடுக்குறீங்களா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கிட்ட கேட்கும்போது மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, சாமிய 2 கட்சியிடம் பேசுகின்ற கேவலமான புத்தி என்கிட்ட கிடையாது. திமுகவுடன் கூட்டணி தொடருது. கூட்டணி தொடர்கின்ற போது அதிக தொகுதியும் கூட்டணி ஆட்சியும் கேட்பது வாடிக்கை தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. மொத்தத்தில் திமுக ஓப்பனா சொல்லிடுச்சு, ஏப்பா இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போப்பா. பொறுத்து பார்த்தேன், சும்மா நீ ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கிற, உனக்கெல்லாம் என்ன செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பணத்துக்கு அடிமை ஆயிட்டான். பணம் கொடுத்தா ஓட்டு போட்டு போக போறான். பாரு, பிப்ரவரி 17 சட்டப்பேரவையில் அரங்கேற போகின்ற இலவச திட்டங்களும் பண மழையும்
அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்காரன் தொகுதி உடன்பாட்டுக்கு அழைத்தா கூட சாமியை தொகுதி உடன்பாடு பற்றி எல்லாம் பேசுறதுக்கு நான் வரல, நாங்கள் வெளியே நிற்கிறோம், நீ கொடுக்குற தொகுதியை கொடு அப்படின்னு கேட்க போறப்பார். அந்த அளவுக்கான மெகா இலவச அறிவிப்புலாம் வரப்போகுது அப்படின்னு திமுக காரங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் காங்கிரஸ் வந்தா வரட்டும் வராட்டா போட்டோம், கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சியை நடத்த முடியாதியா அப்படின்னு சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்படிதான் பேசுவானுங்க. ஆனா தேர்தல் நெருக்கத்துல பிஜேபி உள்ள வந்துருயா ஓகேவா அப்படின்வாங்க. அப்படியே பொட்டி பாம்பா கை கட்டிக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. ஏன்னா திமுகவை காங்கிரஸ் காப்பாத்துது, அதே மாதிரி காங்கிரஸை திமுக காப்பாத்துது பல்வேறுபட்ட வழக்குகள்ல. அதெல்லாம் ரெண்டு பேரும் இணைந்திருந்தா தான் பாஜக ஆட்சியில் உள்ள போகாம இருக்க முடியும். அதனால கடைசி நேரத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் 2021 KN நேரு அவர்கள் வந்து தேர்தலை சந்திப்பதற்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது. அப்போ காங்கிரஸ் பற்றி ஒரு கருத்து தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஊன்னு குதிச்சாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? காங்கிரஸ் என்பது திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். ஊர் ஊரா முதுகுல தூக்கிக்கிட்டு போய் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நம்ம தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதுக்கு? அனுதினமும் நாம களத்தில் இறங்கி வேலை பார்க்குறோம். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி கொடுத்துட்றோம். அப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நம்ம கட்சிக்காரன் எப்போ முன்னேறது, எப்போ அவனுக்கு வாய்ப்பு தர்றது? அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தேவையே இல்லை அப்படின்னு KN நேரு அவர்கள் 2021 சொன்னார். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அடாவடி தாங்காம எப்பா இருந்தா இல்லைன்னா வெளியே போயா அப்படின்னு முடிவு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கைத்த பிடிச்சி வெளியே தரலாம் கூட நான் போக மாட்டேன்டா சாமி, ஆனால் கூட்டணி ஆட்சி உண்டு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்குது காங்கிரஸ். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் தான் மட்டுமே சொன்னா காங்கிரஸ் புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்காது. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் தெரியுமா? திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக பேச வைப்பாங்க. அப்படிதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய வீரபாண்டியன் கிட்ட போய் மைக்கு நீட்டுறாங்க. என்னங்க கூட்டணி ஆட்சி தொடர்பாக காங்கிரஸ் ஒத்த காலில் நிற்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி ஆட்சி வந்து நாங்கள் கேட்க மாட்டோம், இப்படி கூட்டணி ஆட்சி என்று சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா பாஜக உள்ள வந்துடும், நம்முடைய பொது எதிரி பாஜக வீழ்த்தணும், அதனால கூட்டணி ஆட்சி கேட்பது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்றார். ஒருவேளை கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வெளியே போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுகின்ற போது காங்கிரஸ் வெளியே போனாலும் சரி அதிமுக தவறாக சொல்லிட்டேன், திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றி பெறும். காங்கிரஸ் இருந்தாதான் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் இல்ல, மக்கள் பேராதரவு இருக்கிறது. அதனால காங்கிரஸ் இல்லாமையே திமுக கூட்டணி பயங்கரமா வெற்றி பெறும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி ஆட்சி கேட்பதெல்லாம் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான். RSS மற்றும் பாஜக கைகூலிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி கேட்கும். நாங்கள் கூட்டணி ஆட்சிலாம் கேட்க மாட்டோங்க, நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்காம அதிக தொகுதி மட்டும் கேட்குறோங்க, ஏன்னா அது ஜனநாயகங்க, கொடுத்து தான் ஆகணுங்க, நாங்கள் திமுகவுடைய தவறுகளை வெளியே சொல்லவே இல்லைங்களே, அதனால கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி கேட்பதெல்லாம் குழப்பம் ஏற்படுத்துவது தான், கூட்டணி ஆட்சியே கேட்கக்கூடாதுங்க. கூட்டணி ஆட்சி கேட்கணும்னா எப்போ கேட்கணும் தெரியுமா? தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, யார் எவ்வளோ தொகுதி வெற்றி பெறாங்கலாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி கேட்கணுங்க அப்படின்னு வந்து பே சண்முகம் சொல்றார். ஸோ மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக பாடம் எடுக்குது. அப்போ திமுக பேச்சை கேட்கலன்னா ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியும் எங்க பக்கம் தான் இருக்குது, நீ கூட்டணி விட்டு வெளியே போறதா காங்கிரஸ் தனியாக தான் போகணும், அப்புறம் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து பல கட்சிகளும் வந்து இப்ப காங்கிரஸ் மீது வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸுக்கு எதிராக பேசுகின்ற போது திமுக கூட்டணியில கடைசியில நாம தான் தப்பான ரூட்டு போறோமோ அப்படின்னு யூட்டன் அடித்து நாங்களும் கூட்டணி ஆட்சி கேட்கலைங்க, அதிக தொகுதி மட்டும் கொடுங்க அப்படின்னு அடங்கி போயிடுவாங்க. அதனால காங்கிரஸ் எப்படி கையாள வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு RS பாரதி சொன்னாரு. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தூள் தூளா ஒன்றி போனா பிரச்சனை கிடையாதுங்க, மக்கள் பிரச்சனையை பேசவே மாட்டானுங்க, ஆனா ஆட்சியில பங்கு கொடு, அதிகாரத்துல பங்கு கொடு, அதிக தொகுதி கொடுன்னு கேட்கறானுங்க. இப்படி ஆட்சியில பங்கு கேட்டு அதிக தொகுதி கேட்டு வெற்றி பெற்று மக்கள் பிரச்சனை இவனுங்க எங்கேயாவது பேசியிருக்கானுங்களா? மக்கள் பிரச்சனை என்னைக்காவது தீர்த்துருக்கானுங்களா? இவனுங்க எதுக்கு ஒன்னா இருக்கிறானுங்க? அது மட்டும் இல்ல, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளியேறணும், அதுக்கு காரணங்களை தேடி இருக்குது. அந்த காரணங்கள் தான் அதிக தொகுதி மற்றும் கூட்டணி ஆட்சி, ஆட்சியில பங்கு.
ஆனால் திமுக கொடுக்குமா? பழந்தின்னு கொட்டை போட்டதாச்சு, சிங்கிளாகவே இருந்து சுகத்தை அனுபவிச்சவங்களாச்சு, அதனால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் மல்லு கட்டணும். ராகுல் காந்தி என்னதான் பாடுபட்டாலும் சரி அவரை வெளியே விட மாட்டாங்க. யாரை? ராகுல் காந்தி வெளியே விட மாட்டாங்க. திமுக காரங்க எப்படி அடைக்கிடுவாங்க. ஸோ கூட்டணி விட்டு வெளியே போனோம்னா வேற ஏதாவது நல்ல ஸ்ட்ராங்கான காரணத்தை தேட சொல்லுங்க அப்படின்னு நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. திமுகவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்குது. ஆனால் அப்போ கூட சூடு சரணம் இல்லாதவங்க ஏன்பா ஆட்சியில் பங்கு கூட, ஐயோ நாங்கள் சும்மா தான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சாதன் குறையாக திமுக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நன்றி நண்பர்களே.